உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாரிடி, உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கோடி ப்ளீஸ் டி. அப்புறம் என்னங்க, இதுக்கு மேல அவங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி தான் தெரியணுமா உங்களுக்கு? பேசாம அவங்க 2 பேருக்குமே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அதுதான் அவங்களுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எங்களுக்கு அந்த பொண்ணு வேண்டாம். பேசினபடி எங்க பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். ஐயா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கய்யா. ஏற்கனவே 2 பேர் காதலிச்சு பிரிஞ்சுட்டாங்க. முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டுங்கய்யா. திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டான்னு அவங்ககிட்ட சொல்லிடுங்கய்யா. ஏங்க, இத்தனை பேருக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் எவ்வளவு உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்கன்னு காட்டினதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணுவோம். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாமா இல்ல பிரிச்சு விட்டுலாமான்னு அமைச்சரே சொல்லட்டும். அப்பா, இந்த பெரியவர் உங்களை எதுக்கு கோத்து விடுறாருன்னு தெரியலப்பா. எதுக்கும் கொஞ்சம் கவனமாவே முடிவெடுங்க. மீடியாக்காரங்கெல்லாம் வெளியே தான் நிக்கிறாங்க. தம்பி, நீ என்னப்பா சொல்ற? ஆனந்தி மேல உனக்கு இன்னும் காதல் இருக்கா? அவளை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதங்க ஐயா. நான் ஆனந்தி தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, நீ என்னம்மா சொல்ற? இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? சம்மதங்கய்யா. அப்புறம் என்ன மச்சான், 2 பேருமே சம்மதம் சொல்லிட்டாங்க. சட்டுப்புட்டுன்னு 2 பேருக்குமே இதே மேடையில கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதானே? இங்க பாரு, உன் மனசு என்ன பாடுபடுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் இருக்கேன். என்ன மன்னிச்சிட.
சரி சட்டுப்புட்டுன்னு பொண்ணோட அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு யாராவது இருந்தா அவங்களே உடனே வர சொல்லலாமே. ஏன்னா நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கே. அதுவும் கரெக்டு தான். சீக்கிரமா அவங்களே வர வச்சுட்டா முகூர்த்த நேரத்திலே தாலி கட்ட வச்சிடலாம். யாரோ ஒருத்தர் கூப்பிடுறத விட என் அமைச்சர் மச்சான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா ஒரு மாசம் இருக்கும். மச்சான் நீங்களே ஃபோன் பண்ணுங்க மச்சான், அப்பதான் அவங்க சீக்கிரமா வருவாங்க. ஆமாப்பா, மாமா சொல்றதும் கரெக்ட் தான். ஆ. வேற யார் சொன்னாலும் ஆனந்தி வீட்ல நம்ப மாட்டாங்க. நீங்க சொன்னாதான் சீக்கிரம் நம்புவாங்க. வள்ளிம்மா, அதான் மச்சான் ஓகே சொல்லிட்டாருல்ல. ஆனந்தியை கூட்டிட்டு போய் அலங்காரம் பண்ணி சீக்கிரம் கூட்டிட்டு வா. சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு வாமா. முத்தையா. ஐயா சொல்லுங்க ஐயா. நீ முதல்ல நான் சொல்ற மாதிரி செய். சீக்கிரமா கிளம்பி கோட்டபுரத்து கல்யாண மண்டபத்துக்கு வா. ஐயா என்னங்க ஏதோ பிரச்சனையா? காரணம்லாம் இப்ப சொல்ல முடியாதுப்பா, நீ உடனே கிளம்பி வா. சரிங்க ஐயா, எல்லாரும் வந்துடுறோம். ஏன்பா வேலு, என்னப்பா ஆச்சு? திடீர்னு ஐயா ஃபோன் பண்ணி உடனடியா இந்த மண்டபத்துக்கு வான்னு சொன்னாரு. என்னப்பா எதுவும் பிரச்சனையா? தெரியலப்பா, எனக்கு இப்பதான் கால் பண்ணி சொன்னாங்க. உங்களே வர சொல்லி இருக்கிறதா சொன்னாங்க. அதனால தான் நீங்க வந்ததும் பாத்துக்கலாம்னு நின்னுட்டு இருக்கேன். ஏங்க முதல்ல உள்ள போய் என்ன பார்க்கலாம் வாங்க. சரி சரி. எனக்கு என்னமோ மனசு படபடன்னு சரி இருக்கு. உள்ள போங்க. சரி வா போலாம். முத்தையா, ஒண்ணும் பயப்படாத. உன்னோட பொண்ணு ஆனந்திக்கும் இவரோட பையன் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். அதுக்காக தான் உன்னையும் பேச்சையும் வர சொன்னாங்க. என்னது? என் பொண்ணுக்கு இவ பையனை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? யார கேட்டுங்க இந்த முடிவு எடுத்தீங்க? மா கத்தாதம்மா. மா மா ஏய் ஆனந்தி, ஓடி ஓடி. என்னடி இந்த கோலம்? அந்த குடும்பம் நம்மள பத்தி பேசுனதெல்லாம் மறந்து வச்சா உனக்கு? உன்னால அந்த வீட்ல போய் நிம்மதியா இருக்க முடியுமாடி? எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்ட நீ? அத்தை, ஒரு நிமிஷம் நீங்க கோவப்படாம நான் சொல்றத கேளுங்க. கார்த்தியால ஆனந்திய மறக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுல இருந்து நான் தான் இந்த கல்யாணத்தையே நிறுத்தினேன். ஆனந்தியும் கார்த்தியும் சேர்த்து வைக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணி எல்லார்கிட்டயும் பேசினேன். இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க எல்லாருமே பேசி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. ஆனந்தியை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என் மேல நம்பிக்கை இருந்தா அவளை எங்க வீட்டுக்கு அனுப்புங்க அத்தை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.